நண்பர்களே, வளரி கவிதை இதழும் வளரி பன்னாட்டு பெண் கவிஞர் பேரமைப்பும் கடற்கரை கலை இலக்கிய வட்டம் மற்றும் கைக்கு அணங்குகள் அமைப்புகளும் இணைந்து நடத்தக்கூடிய புரட்சி பாவலர் பாரதிதாசனார் நினைவேந்தல் நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்வுகளினுடைய தலைவர், கடற்கரை கலை இலக்கிய வட்டத்தினுடைய தலைவர், அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய இறையுமன் சாகர் அவர்களே, இந்த நிகழ்வில் முன்னிலையேற்று சிறப்புரையாற்றியிருக்கக்கூடிய வளரி பன்னாட்டு பெண் கவிஞர் பேரமைப்பினுடைய மாநில துணைத் தலைவர் பாவலர் பரம்பை பானு அவர்களே, முதன்மை செயலர் பாவலர் பானுபாலா அவர்களே, இந்த நிகழ்ச்சிகளிலே மிகச்சிறப்பாக பங்கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய முனைவர் ஆன்சிமோல் அவர்களே, பாவலர் லதா மாணிக்கம் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வுகளில் கவிதைகளை வெளியிட்டு கவிஞர்களாகவும் படைப்பாளிகளாகவும் வருகை தந்திருக்கிற பெரியோர்களே, நண்பர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழ்நாட்டினுடைய ஒரு முக்கிய எழுத்து ஆளுமையாக, இலக்கிய செயற்பாட்டாளராக விளங்குகிற எனது கழுதகை நண்பர், அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய கவிஞர், எழுத்தாளர் வளரி அருணா சுந்தரராசன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பையும் வணக்கத்தையும் சொல்லிக் கொள்கிறேன். என்னுடைய ஆய்வு மாணவரும் காஞ்சிபுரம் சங்கரா கலை அறிவியல் கல்லூரியுடைய பேராசிரியருமான முனைவர் வடிவேலன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார். இந்த நிகழ்விலே நான் பங்கெடுக்க வேண்டும் என்று நீண்ட காலமாக அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய கவிஞர் அருணா அவர்களை கேட்டுக்கொண்டார்கள். முன்பொரு முறை மதுரை செந்தமிழ் கல்லூரியில் நடைபெற்ற விழாவிலே நான் பங்கேற்றிருக்கிறேன். சென்ற ஆண்டும் இதே நாகர்கோயிலில் நடைபெறுகிற ஒரு நிகழ்வுக்கு என்னை அழைத்தார்கள், வர இயலவில்லை. என்றாலும் இன்றைக்கு காலச்சூழல் பொருத்தமாக அமைந்தது, வந்துவிடலாம் என்று எண்ணி ஒத்துக்கொண்டு இங்கு வந்திருக்கிறேன். இங்கு வந்ததற்கு முழு முதற் காரணம் 17 ஆண்டுகளாக மிகச்சிறப்பாக இந்த கவிஞர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து, அதுவும் பெண் கவிஞர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து இந்த வளரி என்கிற ஒரு பேர் அமைப்பினை மிகுந்த சிரமத்தோடு நம்முடைய அன்பிற்குரிய சுந்தரராஜன் அவர்கள் நடத்தி வருகிறார்கள். இன்றைக்கு இது பெண்களின் உலகமாக விரிகிறது. இந்த உலகத்தை பெண்களின் கண்களால் பார்ப்பது என்பதுதான் புதிய யுகத்தினுடைய செய்தியாக இருக்கிறது. இன்றைக்கு பேசப்படாத பக்கங்களை பேசக்கூடியவர்களாக, எழுதப்படாதவைகளை எழுதக்கூடியவர்களாக பெண்கள் உருவாகி இருக்கிறார்கள். வீடுகளிலே பணிமனைகளிலே இருந்த பெண்கள் இன்றைக்கு தலைகளை உடைத்து எழுதக்கூடியவர்களாக, பேசக்கூடியவர்களாக, தங்களுடைய அடையாளத்தை சமூகத்தினுடைய அடையாளமாக மாற்றக்கூடியவர்களாக உருவாகி இருக்கிறார்கள் என்கிற மகிழ்ச்சி, அதனுடைய ஒரு பகுதியாக இதற்கு பின்புலத்திலே நம்முடைய வளரி போன்ற அமைப்புகளை அருணா சுந்தரராஜன் போன்றவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏறக்குறைய 100 பெண் கவிஞர்களின் கவிதை தொகுப்புகளை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கு இங்கே வெளியிட்ட 5 கவிதை தொகுப்புகள். அவருக்கு நன்றாக ஒரு வாழ்த்துக்களை நாம் கரவழியோடு செலுத்தலாம். அதே போல இந்த அமைப்பு 15 அயல் நாடுகளில் பெண் கவிஞர்களுடைய அமைப்புகளை நடத்தி வருகிறார். அவரே ஒரு நல்ல கவிஞர், நிறைய கவிதை தொகுப்புகளை எழுதியிருக்கிறார். அதே போல திங்கள்தோறும் வரக்கூடிய அந்த வளரி இதழ் சிறிய அளவிலே தான் இருந்தாலும் கூட, அந்த வளரி என்பது எப்படி ஒரு ஆயுதத்தினுடைய, தமிழ் மரபினுடைய ஒரு எரி ஆயுதம் போல இருக்கக்கூடிய அந்த குறியீடாக கவிதையை, இலக்கியத்தை ஒரு சமூக மாற்றத்திற்கான ஒரு ஆயுதமாக அவர்கள் நடத்தி வருகிறார். எனவேதான் இந்த நிகழ்விலே எப்படியாவது பங்கெடுக்க வேண்டும் என்று என்னை போன்றவர்கள் இங்கே வந்திருக்கிறோம். நண்பர்களே, இது பாவேந்தருடைய ஏப்ரல் மாதம் பாவேந்தருடைய நாள் வரக்கூடிய மாதம். ஏப்ரல் மாதத்திலே கொண்டாட கொஞ்சம் தள்ளி மே மாதம் அவருடைய எப்போதும் போல பாவேந்தரை கொண்டாட வேண்டும் என்கிற விருப்பு வந்திருக்கிறது. ஏன் பாவேந்தரை கொண்டாட வேண்டும்?
தமிழர் என்கிற இனமும் தமிழ் என்கிற மொழியும் தமிழ்நாடு என்கிற நிலமும் இன்றைக்கு பல சிக்கல்களுக்கு உள்ளாகி இருக்கிறது. சாகும் போதும் தமிழ் ஒழித்து சாக வேண்டும், தீயில் வேகும் போதும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று ஒரு ஈழக்கவிஞர் சொன்னார். அப்படி தமிழை உயிருக்கு நேராக நிகராக வருத்தி கொண்டவன் பாவேந்தன். தமிழை மட்டும் மொழியை மட்டுமல்ல, இயற்கையை, மனிதர்களை, வாழ்க்கையை எல்லாவற்றையும் ஒரு உலக பெருங்கவிஞர் என்றால் பாவேந்தனைத்தான் சொல்ல முடியும். கவிஞன் காலத்தை உருவாக்குகிறான், காலம் கவிஞனை உருவாக்குகிறது என்று நாம் சொல்லுவோம். அப்படி ஒரு காலகட்டத்தில் அடிமை இந்தியாவில் பாரதி தோன்றினார். அதற்கு பின்னால் சுதந்திர விடுதலை பெற்ற இந்தியாவினுடைய தொடர்ச்சியாக வந்த மாக்கவிஞன் பாவேந்தன் பாரதிதாசன். உலக கவிஞர்களெல்லாம் நீங்கள் வரிசை கட்டி பார்த்தால் இயற்கையின் அழகை பாவேந்தன் போல பாடினவர் இல்லை. பாவேந்தன் அதே போல பெண்களை பற்றி இன்றைக்கு நாம் நினைத்துக் கொள்ளலாம். விதவைகளை பற்றி, விதவைகள் என்று சொன்னால் மிக சாதாரணமான ஒரு பொருளிலே நாம் இன்றைக்கு நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் 100 ஆண்டுகளுக்கு முன்னால் குழந்தை திருமணங்கள் நடைபெற்ற காலங்களில் 4 வயசு 3 வயசு குழந்தைகள் ஒரு 6 மாதம் மூத்த மணமகளுக்கு மாப்பிள்ளைக்கு திருமணம் செய்து சிறுவனாக இருக்கிற போதே மரணம் அடைந்தால் காலம் முழுவதும் விதவைமை கோலத்தில் இருந்த நம்முடைய பாட்டிகள், நம்முடைய அன்னைகள், அவர்களுடைய நிலையெல்லாம் எண்ணி பார்த்தால் அந்த கவிதைகளினுடைய சாரத்தை, அவருடைய வரலாற்று தேவையை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு முன்னணி கவிஞர் ஒரு மேடையிலே சொன்னார், பாரதிதாசன் எழுதினது கவிதை தொகுப்பல்ல, விதவை தொகுப்பு என்று சொன்னார். ஏன்னா ஒரு கவிதை, அவருடைய முதல் கவிதை தொகுப்புல பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் விதவைகளுக்கான குரலாகத்தான் அது இருக்கும். நான் அந்த மேடையிலே சண்டையிட்டேன், இப்படியெல்லாம் ஒரு மாபெரும் கவிஞரை கொச்சைப்படுத்தக்கூடாது, உங்களுடைய நிலைகளை பற்றியும் நாங்கள் பேச வேண்டி வரும் என்று சொன்னோம். ஏன்னா ஏழைகளில் நடுப்பறிப்போம், இல்லையெனில் சூரியனில் தீக்குளிப்போம் என்று எழுதினார். கடைசியில் எங்கே அவர் உண்ணி பொறுக்கினார் என்று உலகத்திற்கு தெரியும். அதில் நாங்கள் பதில் சொன்னோம். அப்போ பாவேந்தன் இந்த தமிழ் நிலத்தினுடைய எப்படி சங்ககால சங்க இலக்கியங்கள் தோன்றினவோ, இந்த நிலத்தினுடைய நீட்சியாக திணை இலக்கியங்கள் தோன்றினவோ, அதுபோல நம்முடைய நிலத்தினுடைய ஒரு மாந்தனாக மாபெரும் மாற்றத்தை விதைத்தவனாக பாவேந்தனை நாம் பார்க்கிறோம். பாவேந்தனுடைய கவிதைகள் ஒரு பக்கம் என்றால் அவருடைய கட்டுரை இலக்கியம் நிறைய தொகுதிகளாக வந்திருக்கின்றன. அவர் நடத்திய இதழ்கள், குயில் இதழ் முதற்கொண்டு அவருடைய தொகுப்புகள் வந்திருக்கின்றன. அதே போல கதைகள் எழுதியிருக்கிறார். சின்ன கதை, போகிற போக்கில் பகுத்தறிவை, சுயமரியாதையை, மனித நம்பிக்கைகளை விதைக்கக்கூடிய பல படைப்புகளை தந்தவர் பாரதிதாசன். ஒரு சின்ன கதை, அவர் உருவகிக்கிறதே பாருங்க. கொட்டப்பாக்கு அளவு தலை, பாக்கெட்டுள்ள கொட்டப்பாக்கு அளவு தலை, கொய்யா குஞ்சு அளவு உடம்பு இருக்கிற ஒரு கோழி குஞ்சு. யோசனை பாருங்க, பிறந்த கோழி குஞ்சு எப்படி இருக்கு பாருங்க. கொட்டப்பாக்கு தலை, கொய்யா குஞ்சு உடம்பு, கண் விழித்தும் விழிக்காமல் இருக்கிற ஒரு கோழி குஞ்சு குப்பையிலே இருக்கிறது, குப்பை மேட்டிலே இருக்கிறது. அதை சீக்க தெரியவில்லை, அதிலிருந்து இறையை எடுக்க தெரியவில்லை, கண் முழித்தும் விழிக்காமல் இருக்கிறது கோழி குஞ்சு. ஒரு காகம் பறந்து வருகிறது. காகம் எதற்கு வரும் என்பது உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல கேட்கிறார், அந்த காகம் வந்து உட்கார்ந்து கோழி குஞ்சே ஏன் தனியாக இருக்கிறார்? கோழி குஞ்சு சொல்கிறது, எனக்கு தாய் இல்லை, தந்தை இல்லை, உடன்பிறந்தார் இல்லை, நான் தனியாக இருக்கிறேன். ஏன் எங்கே போனார்கள்? காகம் கேட்கிறது. கோழி குஞ்சு சொல்கிறது, ஒரு புதையல் கிடைத்தது, புதையல் கிடைத்த மகிழ்ச்சியில் சாமிக்கு வேண்டி கொண்டு என்னுடைய அப்பாவை வெட்டினார்கள். சரி, அம்மா எங்கே போனார்? அது ஒரு 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 மணமகனுக்கு, ஒரு பெண்ணுக்கு பெண் பார்ப்பதற்கு சென்றார்கள். பெண் பார்த்து சென்று நல்ல மணமகன் கிடைத்து விட்ட அந்த சந்தோஷத்தை கொண்டாடுவதற்காக என்னுடைய தாயை விட்டு குழம்பாக்கி சாப்பிட்டார்கள். சரி, உன்னுடைய உடன்பிறந்தார் எங்கே? நேற்று சனிக்கிழமை ஒருவன் மாண்டு போனான்,
சனிக்கோணம் தனி போகாது என்று சொல்லி என்னுடைய உடன்பிறந்தாரை பாடையோடு கட்டி அனுப்பி விட்டார்கள். இதே கோழி குஞ்சு சொல்லுது. உடனே காக்கை சொல்கிறது, காக்கை கேட்கிறது, அப்போ நீ எப்படி இந்த உலகத்தில் வாழப்போகிறாய்? காக்கை அந்த கோழி குஞ்சு சொல்கிறது, கடவுள் என்னை காப்பாற்றுவார். உடனே காக்காக சொல்லுது, உன்னுடைய தாயை காப்பாற்றாத கடவுள், உன்னுடைய தந்தையை காப்பாற்றாத கடவுள், உன்னுடைய உடன்பிறந்தாரை காப்பாற்றாத கடவுள் உன்னையா காப்பாற்றப் போகிறது என்று காதல் சொல்லிவிட்டு, நானும் ஒரு சாமிதான் வா என்று கோழி குஞ்சை தூக்கி கொண்டு செல்லும். இது ஒரு சின்ன கதை, ஒரு குட்டி கதை. பாவேந்தர் எழுதிய ஒரு யோசித்து பாருங்கள். இது நம்ம கண் முன்னா நான் பார்க்கிறேன். கோழி குஞ்சு, காக்கை, இதுக்குள்ள ஒரு சமூக மாற்ற சிந்தனையை விதைக்கக்கூடியவனாக உடைய பாவேந்தர் தான். அதனால் உடப்பராகி இருக்கும் ஏழையப்பர் உதயப்பராகிவிட்டார், ஓடப்பர் உடையப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆகிவிடுவார் உணர்ப்பார். அதே போல கூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறந்தது, சிறுத்தையே வெளியே வா. என்ன இதில் என்ன சிக்கல்? யோசித்து பாருங்கள். கதவு திறந்தா சிறுத்தை ஓடிடும். ஆனால் சிறுத்தை எப்படியாப்பட்ட சிறுத்தைகிட்ட போய் என்ன சொல்ல வேண்டியிருக்கு? கதவு திறந்தாச்சு, வெளியில வாங்க கூப்பிட வேண்டியிருக்கு. ஏன்? காலம் காலமாக அடிமைப்பட்டிருக்கிற விலங்குகளாக இருக்கிற, அது பெண்களுக்கும் பொருந்தும் மக்களுக்கும் பொருந்தும். காலம் காலம் அது அடைச்சிருந்தாலும் என்ன, மூடி இருந்தாலும் என்ன, நமக்கு என்ன புத்தி வந்து விட்டது? அடிமை புத்தி வந்து விட்டது. அப்ப அந்த அடிமை தலையை உடைக்கிற ஒரு பெரு வெடிப்பாக இந்த கவிதைகளை படைக்கிறார் என்று பார்க்கிறோம். அது என்ன சொல்ல போனால் புதுக்கவிதைக்கெல்லாம் முன்னோடி பாவேந்தர் தான். பாரதிதாசனுக்கு பிறகு மரபு கவிதை எழுதியவர்கள் தான் நீண்ட பட்டியல் உண்டு. அதில் பாவேந்தர் தான் இந்த சமூக மாற்றத்திற்கான சிந்தனைகளை பாடலுடைய விதைக்கும். புதுக்கவிதையினுடைய வானம்பாடிகளினுடைய முன்னோடி என்று பார்த்தால் நாம் பாவேந்தரை சொல்ல முடியும், பாவேந்தர் சொல்ல முடியும். ஏன்னா புரிகிற மாதிரி கவிதைகள் எழுதுவது, கவிதைகளிலே சிக்கல்களை எழுதுவது, மனிதனை எழுதுவது, மனிதனுடைய விடுதலையை எழுதுவது என்பதுதான் பாவேந்தனுடைய தன்மையாக இருந்தது. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் புதுக்கவிதைகள் தோன்றின, வானம்பாடி இயக்கம் தோன்றியது. அதனுடைய நீட்சியாகத்தான் இன்றைக்கு நம்முடைய சகோதரிகள் இங்கே எழுதி கொண்டிருக்கிறார். இவ்வளவு பெண்கள் இந்த அரங்கில் இருப்பது நான் மகிழ்ச்சியாக பார்க்கிறேன். நிறைய கல்லூரி மாணவிகள், முனைவர் பட்டம் செய்யக்கூடியவர்கள், ஆசிரியராக இருக்கக்கூடியவர்கள், பேராசிரியராக இருக்கக்கூடியவர்கள், சில இடங்கள் அவருடைய துணைவர்களும் வந்திருக்கிறார். மதிப்பிற்குரிய ஷாஜகான் அவர்கள் வந்தபோது சொன்னார், பான் அவர்களுடைய துணைவரும் வந்திருக்கிறார், அவரை நாங்கள் மரியாதை செய்கிறோம் என்று அருணாச் சொன்னார். அப்ப குடும்பமாக சேர்ந்து, அதே போல லதாமணிக்கும் அவர்கள் அவருடைய துணைவரோடு வந்தார். இப்போ எல்லாம் பார்க்கிற போது இந்த குடும்பத்தோடு சேர்ந்து இந்த இலக்கியத்தை, இலக்கியம் என்பது வேறு, வாழ்க்கை வேறு இல்லை, வாழ்க்கையின் பிரதிபலிப்பு தான் இலக்கியம், வாழ்க்கையில் இன்பத்தை தருவது இலக்கியம், வாழ்க்கையில் மாற்றம் தருவது இலக்கியம் என்கிற அடிப்படையிலே இந்த வளரி அமைப்பும் இந்த செயல்பாடுகளும் இருக்கின்றன. உங்களுக்கு நான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா படைப்பு என்பதே இல்லாத ஒன்றை படைப்பதுதான். இல்லாத ஒன்றை படைப்பது, மாற்றி யோசிப்பது, வித்தியாசமாக சிந்திப்பது, நியூ ஒன் என்று சொல்வார். உலகத்தில் ஒரு தோட்டம் இருக்கிறது, ஒரு நூற்றுக்கணக்கான மலர்கள் இருக்கின்றன. அப்போ பார்த்து, அப்போ நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் கடைக்கு போகிறீங்க, ஒரு ஃபேன்சி ஸ்டோருக்கு போகிறீங்க, அங்கே போய் ஒரு பூ பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பூக்கள் இருக்கும், நூற்றுக்கணக்கான பூக்கள் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு தோட்டத்தில் 500 பூக்கள் இருந்தால் 500ம் 500 விதமாக இருக்கும். ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் என்றாலும் ஒன்றுக்கும் வேற வேற குணங்கள் இருக்கும், முகம் இருக்கும், ஏதாவது மாற்றம் இருக்கும். அதுதான் படைப்பு என்று சொல்வது. புதிய ஒன்றை, இல்லாத ஒன்றை படைப்பதுதான் படைப்பு. அதை செய்யக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். இன்றைக்கு பெண்களுக்கான பல்வேறு நிலைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன. நிறைய அமைச்சர்கள் கொடுத்திருக்கிறார்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்கிறார்கள், எல்லாம் சரிதான். ஆனால் என்ன நிலைமை? ஈழத்திலிருந்து சொல்லாத செய்திகள் என்று ஒரு தொகுப்பினை வெளியிட்டார் செல்வி சிவரமணி என்கிற 2 தமிழச்சிகள். இன்றைக்கு அவர்கள் இல்லை, களப்பலியாகிவிட்டார்கள். கும்பகோணத்தில் புதியவர்பன் என்று நண்பருக்கு வேண்டியவர் தான். அவர்தான் சிலிக்குயில் புத்தக நிறுவனம் என்று தொடங்கி அதிலே சொல்லாத செய்திகள் என்கிற அந்த தொகுப்பை வெளியிட்டார்.
அதில் ஏறக்குறைய இந்த பெண்கள் எழுதுகிற கவிதைக்கெல்லாம் முன்னோடி கவிதை இதில் இருக்கிறது. பெண்ணிய அலை என்று சொல்கிறோமே அதற்கு முன்னோடி கவிதை செல்வி சிவரமணி அவர் இருவரும் எழுதினார்கள். எனக்கு முகம் இல்லை. எனக்கு ஒரு பெண் எழுதுகிறார், எனக்கு முகம் இல்லை, இதயம் இல்லை, ஆன்மா இல்லை. அவர்களின் பார்வையில் 2 மார்புகள், நீண்ட சடை, சிறுத்த இடை, பருத்த தொடை, இவைகளே நான். கடைக்காரன் தொடக்கம் கணவன் வரைக்கும் இதுவே வழக்கம் என்று அந்த கவிதை சொல். எனக்கு முகம் இல்லை, இதயம் இல்லை, ஆன்மா இல்லை என்று அந்த கவிதை நீண்டு செல்லும். அப்போ இதுதான் பெண்ணை ஒரு சக உயிரியாக சக மனுஷியாக பார்க்காமல் அதை ஒரு பண்டமாக, பெண்ணை ஒரு பண்டமாக பார்க்கிற அந்த பார்வை இருக்கிறதே, இதிலிருந்து மாற்றம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் பெண்கள் தங்களுடைய எழுதுகோளை இன்றைக்கு இயந்திருக்கிறார்கள். காலம் கருதி ஒரே ஒரு கதையை மட்டும் நான் நாட்டுப்புற துறையை சேர்ந்தவனுக்கு நண்பர்கள் சொன்னார்கள். ஒரே ஒரு கதை, நான் பெண்கள் இருக்கிற இடத்துல அந்த கதையை சொன்னது. நாயம்மா என்று என்ன கதை? நாயம்மா. நாயம்மா தெரியுதா? அம்மா நாய். நமக்கு அப்பா அம்மா இருக்கிற மாதிரி நாய்க்கு இருக்கும்ல, ஒரு அம்மா நாய். அதுக்கு 2 பசங்க. அதுக்கு 2 பசங்க. பசங்க வளர்ந்துடுறாங்க. பசங்க வளர்ந்தா என்ன பண்ணி வைக்கணும்? திருமணம் பண்ணி வைக்கணும். அப்போ அந்த நாயம்மா தன்னுடைய வீட்டில் இருக்கிற 2 பசங்களுக்கும் பொண்ணு பார்க்கறதுக்கு கிளம்புது. எது கிளம்புது? பொண்ணு பார்க்கறதுக்கு கிளம்புது. முதலாக பொண்ணு பார்க்க கிளம்புது. முதலாக எந்த வேலையிலையும் செஞ்சோம்னா ஈடுபட்டோம்னா என்ன பார்ப்பாங்க? சகுனம் பார்ப்பாங்க. அது நாயம்மா என்ன பண்ணுது? இதெல்லாம் நாய்கள் வாழ்கிற தெரு தானே. பக்கத்து வீட்டு நாயம்மாவை பார்த்து நல்ல சகுனமானு பார்த்து சொல்லு, நான் முதல்ல எங்கள் பசங்களுக்கு பொண்ணு பார்க்க போகிறேன், வர்ற மருமகம் நல்ல மருமகளாக இருக்கணும், ஏன்னா எனக்கு சமைச்சு போடணும், அடித்து விரட்டி விட்டுறக்கூடாது, நல்ல மருமகளாக வரணும், நல்ல சகுனமாக பார்த்து போகணும். சரின்ட்டு நாயம்மா போய் தெருவில் நின்று நல்ல சகுனம் வருதான்னு பார்த்தோம். முதல்ல பார்த்தா லட்சுமி வர்றா. லட்சுமி யாரு? லார்டு லட்சுமி, திருமகள். ஒரு 100-200 பவுன் நகையோட பட்டு போடையெல்லாம் கட்டி சரச்சரன்னு ஒரே கூட்டத்தோட லட்சுமி வர்றாங்க. அவங்க முகத்தில் நீ முடிச்சு போகலான்னு நாயம்மா சொல்லுது. உடனே பொண்ணு பார்க்க போகிற நாயம்மா சொல்லுது, சேச்சே அவன் முகத்தில் நான் முடிக்க மாட்டேன்னு விட்றது. நாயம்மா கேட்டுகிட்டே போகுது, அந்த லட்சுமி கேட்டுகிட்டே போகுது. அதுக்கப்புறம் மறுபடி போய் எட்டி பார்த்தா சரஸ்வதி. சரஸ்வதி யாரு? கலைமகள், கல்விக்கு அதிபதி. கலைமகள் வர்றா. அவன் முகத்தில் முடிச்சு போல அது நல்லா வீணையும் கையுமா, நல்ல நல்லி குப்புசாமி செட்டியார் கடையில் வாங்கின நல்ல பெரிய பட்டுக்கூடையை கட்டிக்கிட்டு படன்னு வந்துச்சு. சே அவன் முகத்தில் நான் முடிக்க மாட்டேன்னு நியாயமாக விட்டுருக்கு. இது 2 போயிடும். பின்னாடி பார்த்தா மூதேவி. இந்த இடத்துல ஒரு இதை கவனிக்கணும். மூதேவி என்பது நம்ம ஆட்கள் தான் மூதேவின்னு ஆக்கிட்டாங்க. மூத்த தேவி யாரு? மூத்த தேவி மூதேவி. சரி மூதேவி முகத்தில் முடிச்சுட்டு போகும்ட்டு நாயம்மா பொண்ணு பார்க்க கிளம்பு. அது முதல்ல போனது யாரு? லட்சுமியும் சரஸ்வதியும் போயிருக்கிறார். அவர்கள் யார்? பாரதி சொல்வதால் பெரிய இடத்து கடவுள். ஏன்னா பெரிய இடத்து கடவுள் அவங்க போகிறாங்க. என்னடா இது? இப்போ பெரிய இடத்து சாதாரண கடவுள் நம்ம சாமியெல்லாம் நாட்டார் சாமி. வேப்ப மரத்தில் ஒரு மஞ்சள் துணியை கட்டி குங்குமத்தை அடித்தோம்னா அதுதான் நமக்கு சாமி. ஒரு செங்கல்களில் மஞ்சளையும் குங்குமத்தை வச்சா அது நம்முடைய சாமி. திருச்சிற்றம்பல கவிராயர்னு இருந்தார். தோமுசி ரகுநாதன் பாரதி காலமும் கருத்தும் எழுதியவர். அவர் தான் சொன்னார், கடவுளை பார்த்து ஒரு பாடலை பாடுவார். கடவுளே விண்ணை படைத்தது நீ என்றால் அதில் விமானம் விட்டவன் நான் அல்லவோ. கடவுளே கடலை படைத்தது நீ என்றால் அதில் கப்பல் விட்டவன் நான் அல்லவோ. கடவுளே என்னை படைத்தவன் நீ என்றால் உன்னை படைத்தவன் நான் அல்லவோ என்று. அப்போ இது 2 சிந்தனை பள்ளிகள். கடவுள் மனுஷனை படைத்தாரா? ஏன்னா மனுஷன் கடவுளை படைத்தார். அப்போ அது போகட்டும். அப்போ இந்த பெரிய இடத்து சாமியில் 2ம் போய் புகார் கொடுத்து யார்கிட்ட? மன்னர்கள் காலம்ல மன்னா பேரா மன்னா கேவலம் நாட்டில் நாய் கூட எங்களை மதிக்கலை. இதை கேட்டுட்டு
உடனே மன்னர் முரசரஞ்சி அங்கரர்கள் கிங்கரர்கள் அஷ்டதிக்பாலகர்கள் இந்தராய ஐம்பரங்கள் எல்லாத்தையும் கூட்டுறாரு. கூட்டி விசாரணை தொடங்கட்டும் சொல்லி வாயுக்காவலன் போய் நியாயமாட்ட சொல்ற, நியாயம்மா நியாயம்மா இது நியாயமா, ஓ மேலே ஒரு பிராது வந்திருக்கு வாமான்னு சொல்லு. உடனே நியாயமா ரொம்ப கூலாக சொல்லுது, இந்த நாட்டினுடைய குடிப்படை மன்னன் அழைத்தால் நான் வர வேண்டும், ஆனால் ஒரு உறவு சிக்கல் இருக்கிறது, மரபு சிக்கல் இருக்கிறது. மன்னர் எனக்கு மருமகக்குள்ள முறை வேணும். என்ன முறை வேணும்? மருமகன் முறை வேணும். நான் மாமியார்காரி, மாமியாரும் மருமகனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தில் பார்த்துக்கிறது இல்லையே. அந்த காலத்தில் அப்படிதான். இப்போ ஐயா காலத்தில் பார்த்தீங்கன்னா அதுதான், மாமியார் மருமகன் பார்த்துக்க மாட்டாங்க. என்ன பொண்ணு மாப்பிள்ளையே பார்த்துக்க மாட்டாங்க. கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் தான் முகத்தை பார்க்குறதெல்லாம் நடக்கும். சரி போகட்டும். அப்போ உடனே யோசிக்கும், அப்போனா ஒரு ஸ்க்ரீனை போட்டு ஒரு திரையை போட்டுருவோம். நியாயமாக அந்த பக்கம் இருக்கட்டும் இந்த பக்கம் இருக்கட்டும், விசாரணை தொடங்கட்டும் என்று சொல்கிறார். கேட்குறாங்க, லட்சுமி உலகத்திலேயே லட்சுமி கடாட்சம் வேண்டும் என்று எல்லாரும் தவம் கிடக்கிறார்கள். கூரையிலிருந்து பொத்துக்கிட்டு போட்டாருன்னு கல்லாப்பட்டியில் கழுதப்படத்தையெல்லாம் ஒட்டி வச்சுக்கிட்டு லட்சுமி வரமாட்டாளான்னு காத்திருக்காங்க. லட்சுமி அவன் முகத்தில் நீயா முடிக்கல. மன்னா நம்ம நாட்டில் 140 கோடி பேர் இருக்கிறாங்க. இந்த லட்சுமி எத்தனை பேர் வீட்டில் 500 ரூபா கட்டாக இருக்கிறா, எத்தனை பேர் வீட்டில் கட்டி தங்கமாக இருக்கிறா. ஒரு வீட்டில் ஒரு 500 ரூபா நோட்டு இல்லாதவங்க பல லட்சம் பேர் இருக்கிறாங்களே, இவன் எப்படி எங்களுடைய சாமியாக இருக்க முடியும் அப்படின்னு நியாயமாக. உடனே அமைச்சர்களும் சரி ஓரளவு நியாயமாக தான் கேட்டிருக்கேன். ஏன்னா 140 லட்சத்தில் கேரட் ஃப்ளாப் அவங்க இருக்குது, மரத்தரில் இருக்கிறவங்க இருக்கான், அங்கே இருக்கிறவங்க 2 வேளை சாப்பாடுறவங்க இருக்கான், ஒரு வேளை சாப்பிட்றவங்க இருக்கான், எல்லாம் சரி சொல்கிறது சரி. இது கல்விக்கு அதிபதி சரஸ்வதி எல்லா இடத்துலையும் ஸ்கூல் வந்தாச்சு, பல்கலைக்கழகம் வந்தாச்சு, நிறைய கல்லூரிகள் வந்தாச்சு. ஏன் அவங்களுக்கு மன்னா இந்த லட்சுமி எங்கே இருக்கேன்றாலோ அங்கே தான் சரஸ்வதி போகிறேன்றா. ஏன்னா இன்னமும் இன்ஜினியர்னா 5 லட்சம் 10 லட்சம், டாக்டர்னா 1 கோடி, இதுதான் விலை போயிட்டுருக்கு. அதனால சரஸ்வதி முகத்தில் முடிக்கலை. சரி மூதேவி எங்கள் வீட்டில் எல்லாமே கல்லாமை எல்லா அமைகளும் இருக்குது, அதனால் மூதேவி எங்கள் சாமி. உடனே அரச அவையில் ராஜா அமைச்சர்கள்லாம் சொல்கிறாங்க, நாட்டினுடைய நிலைமையை ஓரளவு யூகிச்சு நீ பேசிக்க, அதனால் ஒரு குற்றச்சாட்டுலேருந்து உன்னை விடுவிச்சிடும். ஆனால் இந்த கேள்விக்கு நீ பதில் சொல்ல, தேர்தல் வேற வரப்போகுது. இந்த நேரத்தில் மன்னனை நீ மருமப்பிள்ளைன்னு சொல்லிய யாராச்சும் ஓட்டு போடுவானா மன்னருக்கு? இந்த நேரத்தில் போய் மருமப்பிள்ளை நீ மாமியார் காரணம் சொன்ன, அதை என்னன்னு விளக்கு, அதை சொன்னாதான் ஒன்று இருக்கும், இல்லாட்டி தூக்கில் போட்டுரும். உடனே நியாயம்மா யோசிச்சுட்டு கொஞ்சம் கணச்சிட்டு சொல்லுது, அமைச்சர்களே மன்னனே வணக்கம். நேற்றுக்கு மாலையில் அந்த புறத்துக்கு வெளியில் நான் டாய்லெட் போனேன். அப்படிதான் நாய் போகும். அந்த புறத்துக்கு வெளியில் நான் டாய்லெட் போனேன். அப்போ தான் தெரிஞ்சது எனக்கு மன்னர் மருமகக்குள்ள முறை வேணும்னு. மகாராணி அம்மாவை நாய்க்கு பிறந்தவளேன்னு திட்டினீங்களே, மகாராணி அம்மாவை நாய்க்கு பிறந்தவளேன்னு திட்டினீங்களே, கதை முடிஞ்சது. இது ஒரு நாட்டுப்புற கதை. என்ன, இந்த உலகத்தினுடைய சரிவாதி இயக்கத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியவர்கள் பெண்கள். முதலாக உழைப்பை கண்டுபிடித்தவள் பெண், உழவு தொழிலை கண்டுபிடித்தவள் பெண், எல்லா இயக்கத்துக்கும் ஆதாரமாக அடிப்படையாக இருக்கக்கூடியவள் பெண். ஆனால் அந்த பெண்ணை இந்த சமூகம் எப்படி என்ன செய்து கொண்டிருக்கிறது? இப்பொழுது ஊடகத்தில் காலையிலிருந்து பார்த்து கொண்டிருப்பீர்கள். 9 வயது சிறுமி கோவையிலே என்ன ஆனால் என்று தெரியவில்லை. இந்த சமூகம் 80 வயது வயதான பாட்டி நடமாட முடியவில்லை. 1 வயது 2 வயது என்ன என்றே தெரியாத பிள்ளைகள் நிற்கதியாக ஆக்கப்படுகிறார்கள். இந்த சமூகம் நாகரிக சமூகம் தானா என்ற கேள்வி நாம். ஏன்னா உலகத்திற்கே ஒரு தலைமை சமூகமாக இருந்தது தமிழ் சமூகம். ஏன்னா தமிழில் பார்த்தீங்கன்னா உலகம் இன்றைக்கு யூனிவர்சல் என்று பேசுகிறோம், சர்வதேசியம் என்று பேசுகிறோம், உலகியம் என்று பேசுகிறோம், உலகம் என்று சொல்லுகிறோம். ஆனால் இந்த உலகம் என்கிற கான்செப்ட் கருத்தாக்கம் உருவாவதற்கு முன்னாலேயே உலகு என்று படைத்து காட்டியவன் தமிழன். அகர முதல எழுத்தெல்லாம்
ஆதிபகவன் முதற்றே உலகு உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் உலகம் யாவையும் தாமுடாக்களும் நிலைநிறுத்தலும் நீக்கலும் எல்லாம் உலகத்தில் தான். அப்போ உலகம் என்பதை 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்னால் உலகம் என்கிற ஓர் உலகம் என்கிற கான்செப்ட் கருத்தாக்கத்தை உருவாக்கியவன் தமிழன் என்று நாம் பார்க்கிறோம். நிறைய பிரதிமன்கள் இருக்கின்றன. இன்னைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு ஒரு ஆற்றல் வாய்ந்த ஏதாவது சொல்லப்படுவது மனித நேயம், ஹியூமனிசம், மனித நேயம் என்று சொல்றோம். ஆனால் தமிழன் உயிர் நேயம். வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினேன், காக்கை குருவி என்று ஜாதி பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று உயிர் நேயத்தை, மனித நேயம் அல்ல, உயிர் நேயத்தை உலகத்திற்கு அறிவித்தவன், உலகம் என்கிற கருத்தாக்கத்தை முன்வைத்தவன், 6000 ஆண்டுகளுக்கு முன்னால் இரும்பின் பயன்பாட்டை பயன்படுத்தி காட்டியவன், தமிழினுடைய பேர் அடையாளமாக இருந்தது. உலகமே சுனாமியில் அடித்துக் கொண்டு போனது. ஆனால் உங்கள் ஊரில் கூப்பிடு தொலைவில் இருக்கிற கடற்கரை 133 அடி ஐயன் திருவள்ளுவன் அசையாமல் இருக்கிறார்கள். அதுக்கு என்ன காரணம்? தமிழனின் மரபு தொழில்நுட்பம், அதை உருவாக்கிய ஸ்தபதி, அவனுடைய மரபு தொழில்நுட்பம், மரபு ஆற்றல். அப்போ நம்முடைய இன்றைக்கு நாலேஜ் சிஸ்டம் என்று பேசுகிறோம். இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் என்று சொல்றார், இந்திய அறிவு மரபு என்று சொல்கிறார்கள். அது ஹிந்து நாலேஜ் சிஸ்டம் என்று வடிவமைக்கிறார்கள். அது அல்ல. தமிழனுடைய அறிவு மரபு சிறந்தது, உயர்ந்தது, சிறகு வைத்து நிற்கக்கூடியது. அப்ப தமிழன், தமிழியம், தமிழ் மொழி, தமிழ் சிந்தனை, தமிழ் தலைமை தாங்கக்கூடிய தமிழியம் என்று சொல்லக்கூடிய இந்த தன்மைகளில் உயிர்நேய கருத்துக்களை கொள்ளக்கூடியவர்களாக, கொண்டாடக்கூடியவர்களாக, பரப்பக்கூடியவர்களாக, உலகத்தினுடைய ஆதி மனிதர்களாக இருக்கிற அந்த தமிழ் சமூகம் எல்லா வகையிலும் மேம்பட உங்களுடைய எழுதுகோலை பயன்படுத்துங்கள். இந்த சமூக இயக்கத்தில் முன்னணியில் நில்லுங்கள் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி.